பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ. இப்போ முடிவா என்னடி சொல்ற? முடியாதே. இங்க பாரு, இப்போ மட்டும் நான் சொல்றதை கேட்கல, அப்புறம் இதுவுமே உனக்கு நான் வாங்கி தர மாட்டேன். நீ ஒன்றும் வாங்கி தர வேணாம், நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டுப்பேன். ஓ, என்ன மீறி உங்க அப்பா கிட்ட நீ கேட்டுருவியா? அவரும் என்ன மீறி உனக்கு வாங்கி கொடுத்துருவாரா? ஆமா. இப்போ மட்டும் நீ போய் பாட்டி தாத்தா கூட தூங்கல, உன்னோட பர்த்டேக்கு நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். ப்ராமிஸாக சொல்கிறேன்டி, உன்னோட பர்த்டேக்கு நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். ஏன், ஒரு கேக் கூட வெட்ட மாட்டேன், பார்த்துக்கோ. ஏய், இப்போ எதுக்கு அவளை துரத்திட்டு இருக்க? அவங்க இருக்கட்டுமே. உங்களை யாரும் இங்கே எதுவும் கேட்கல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? ஏய், என்னடி இங்கே பாரு, நீ மூக்கால் காற்றடித்தாலும் சரி, இல்லை வாயில் காற்றடித்தாலும் சரி, இன்னைக்கு நீ தாத்தா பாட்டி கூட தான் தூங்கணும். நீ மட்டும் நான் சொல்கிற பேச்சு கேட்காம, இல்லை நான் இங்கே தான் தூங்குவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கியேன், அப்புறம் உன்னோட பர்த்டேக்கு எதுவும் இல்லைப்பா, எந்த கிஃப்ட்டும் இல்லை, கேக்கும் இல்லை. எப்படி வசதி? ஏய், இப்போ எதுக்கு அவளை துரத்திட்டு இருக்க? அவ இங்கேயே இருக்கட்டுமே. இங்கே பாருங்க, நான் சொல்லிட்டேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இது எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளது, நாங்கள் பேசிக்கிறோம். என்னடி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருக்க? கிளம்பு. ஏய், உன் பொம்மையை எடுத்துட்டு போடி. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய், பார்த்து போ. அப்பா வேணா கூட வரட்டுமா? ம், நம்ம ஒரு பிளான் பண்ணா இது நம்ம பிளானை சொத பிளான் தாக்குது. ஹலோ. என்னம்மா? ம், ஏன் அவளுக்கு போக தெரியாதா? அதுக்குள்ள கீழே இறங்கி போகணும்ல, விழுந்துட்டானா அதான். ஆமாம் பாருங்க, இது அவளுக்கு புது இடம், அதுவும் இல்லாமல் இது காடு மலைல்ல, ஏற தெரியாமல் விழுறதுக்கு. சரி, இப்போ எதுக்கு அவளை துரத்துன? அவ எப்பயும் நம்ம கூட தானே தூங்குவா. ம், ஏன் எதுக்குன்னு தெரியாதா? மனசு மாறலாம் தான், அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமா மாறினா என்னால் தாங்க முடியாதுமா. ஓ, அப்படி. சரி, ஓகே, அப்பனா போங்க. ஏய் நில்லு, ஓவரா சீன் போடுற. என்னங்க, சாரி. அட, இன்னும் எவ்வளோதான் சாரி கேட்ப? விடு, நான் தான் இருக்கேன்ல. இல்லைங்க, நான் எவ்வளோ சாரி கேட்டாலும் நான் பண்ண பாவத்துக்கெலாம் மன்னிப்பே கிடையாது. காவியா, நீ எந்த பாவமும் பண்ணல. நான் தான் சொன்னேன்ல, இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத, நான் இருக்கேன். என்னதான் நீங்கள் என்னை சமாதானப்படுத்த சொன்னாலும் நான் பண்ணது தப்பு தானே. இங்கே பாரு, ம், உனக்காக யார் இருக்காங்களோ இல்லையோ, கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தப்பு பண்ணிட்டேன்னு உன் மனசாட்சிக்கு பட்டு நீ திருந்திட்ட, எனக்கு அதுவே போதும். இனிமே நீ எந்த தப்பும் பண்ணாத, எதை பற்றியும் யோசிக்காத, எனக்கு அதுவே போதும். இல்லைங்க, இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், ஆனால் நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனால் இனிமே சத்தியமாக சொல்கிறாங்க, இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். சரி விடு. சாரிங்க. எத்தனை தடவை சாரி கேட்ப? சாரி கேட்கறதுக்காக தான் நம்ம பொண்ணை உங்கள் அப்பா அம்மா ரூமுக்கு அமுச்சு விட்டியா? சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்காக தான் உங்கள் அப்பா அம்மா ரூமுக்கு நம்ம பொண்ணை அமுச்சு விட்டியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் எதுக்காக அவளை அமுச்சு விட்டேன்னு? தெரியும் தான், ஆனாலும் ஆனாலும் ஒரு சின்ன டவுட்டு. ஓ, அப்போ என்ன நம்பலை? சாச்சா சாச்சா, நான் எப்படி உன்னை நம்பாம? நீ தான் என் செல்ல பொண்டாட்டியாச்சே. நம்பிட்டேன். ஏய் நம்புடி, நீ என் செல்ல பொண்டாட்டி. சரவணன், லவ் யூ. ஐ மிஸ் யூ ஸோ மச். என்ன, நான் லவ் யூ சொன்னால் நீங்கள் லவ் யூ டூ சொல்வீங்கன்னு பார்த்தேன், மிஸ் யூ சொல்கிறீங்க. எல்லார் மாதிரியும் நம்மளும் லவ் பண்ணிட்டு இருந்தோம்னா
லவ் யூ சொன்னால் லவ் யூ டூ சொல்லலாம். ஆனால் நம்ம சண்டை தானே போட்டுட்டு இருந்தோம். நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். அதான் எனக்கு லவ் யூ சொல்ல வரல. அதான் மிஸ் யூ சொன்னேன். சாரிங்க. அப்பா போதும் போதும் சாரி. எவ்வளோ தான் கேட்குறது? சாரி எல்லாம் மூட்டை கட்டு. நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போமா? ம். வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி. திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன். தினம் ஒரு புது பாடல் வடித்து விட்டேன். அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி. என்னங்க, அடுத்த வாரம் சஸ்திகா பிறந்த நாள் வருது. எப்பயும் போலே பண்ணலாமா இல்லை சிம்பிளாக பண்ணலாமா? ஏன் மல்லிகா, ஏன் சிம்பிளா பண்ணணும்? அவளுக்கு எப்பயுமே சரி, அவ பர்த்டேக்கு நம்ம ஆரம்பத்துல எப்படி பண்ணமோ அதே மாதிரி நம்ம இருக்கிற வரைக்கும், ஏன் நம்ம இல்லைன்னா கூட இவங்க அப்படிதான் பண்ணணும். நம்ம நல்லா கிராண்டாவே பண்ணலாம். ம், சரிங்க. அட, என் பேத்திய பத்தி பேசிட்டு இருந்த, என் பேத்தியே வந்துட்டா. அட, என் வயிறு கல்லிங்க என்ன பண்ணுது தூங்காம? என் வயிறத்துக்கு என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கு? பாட்டி, எங்க வாங்குனீங்க உங்க பொண்ண? ஆரம்பிச்சிட்டாளா? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. ஏண்டி தங்கம், ஏன் என் பொண்ணு என்ன பண்ணா? உங்க பொண்ணு எல்லாம் பண்ணுது. எங்க வாங்குனீங்க? எனக்கு உங்க பொண்ண பிடிக்கவே இல்லை. அப்படின்னா என் பொண்ணை எங்க வாங்கணும்னோ அங்கேயே போய் கொடுத்துட்டு வந்துருதா? போய் கொடுத்துருங்க. வேணாம். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணையே எங்கேயாவது போய் வித்தரலான்னு பார்க்குறீங்களா? சரி, நீ என்னடி, என்ன கோவம் உனக்கு? என் பொண்ணு உன்னை என்ன சொன்னா? எனக்கு கோவமா இருக்கு. சரி, நீ கோவமா இருக்குன்னு தான் தெரியுதே. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? தூங்க வேண்டியதானே அங்க? நாங்க போக மாட்டேன். போக மாட்டியா? உங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் வந்திருக்கன்னு தெரிஞ்சிச்சு அடிச்சிடுவா. போய் ஒழுங்கா அங்கே தூங்கு. இங்கெல்லாம் நீ ஒழுங்கா தூங்க மாட்ட. போ போ. என்ன நீங்க அங்க இருந்தா இங்க போன்னு சொல்றாங்க, இங்க வந்தா அங்க போன்னு சொல்றீங்க. சின்ன பிள்ளை, நான் என்ன பண்ணுவேன்? என்ன? யார் சொன்னா உன்னைய? உங்க பொண்ணுதான். ஏன் பொண்ணா? ஏன் பொண்ணு என்ன சொன்னா? நீ மட்டும் தாத்தா பாட்டி கூட தூங்கலன்னா பர்த்டேக்கு உனக்கு எந்த கிஃப்ட்டும் இல்ல, கேக்கும் இல்லன்னு சொல்லிட்டா. பாட்டி, எதுக்கு சிரிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லடி தங்கம், நீங்கள் வாங்க. இன்னைக்கு என் வயிறக்கல் எங்கள் கூட தான் படுத்து தூங்க போகுது. வாங்க, நேரமாயிடுச்சுல்ல, சீக்கிரமாக தூங்கலாம். எனக்கு கோவமா வருது. சரி சரி, கோவப்படாத. காலையில உங்க அம்மாவை நான் திட்டுறேன். திட்டுங்க. நான் சின்ன பிள்ளைல, என்ன இப்படி சொல்லலாமா? ஆமாம் ஆமாம், என் வயிறக்கல்லை எப்படி சொல்லலாமா? காலையில் இருக்கு அவளுக்கு. நீங்கள் வாங்க, வந்து தூங்குங்க. பாட்டி, கதை சொல்றீங்களா? என் வயிறத்துக்கு இல்லாத கதையா? வா, நான் கதை சொல்கிறேன். இன்னைக்கு பாட்டி கதை சொல்லி உன்னை தூங்க வைக்கிறேன். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க. இவருக்கு என்னாச்சு? இப்போ எதுக்கு கப்பல் கவுந்த மாதிரி படுத்திருக்காரு? என்னங்க, என்னங்க, சொல்லு, கேக்குது. என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி கப்பல் கவுந்த மாதிரி படுத்திருக்கீங்க? ஏண்டி சொல்ல மாட்ட? என்னாச்சு தானே கேட்டேன். என்னங்க, என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்போ இப்படி படுத்திருக்கீங்க? ஏய், என்னன்னு தெரியலடி. சாயந்தரத்துலேருந்து முதுகுலாம் வலிக்குது. உடம்பு ஒன்றும் செட் ஆகல. ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. அதான் இப்படி படுத்திருக்கேன். அதுக்கு ஏன் இப்படி கவுந்து படுத்திருக்கணும்? தாராளமாக நிமிந்தே படுத்திருக்கலாம்ல. அடியே, அப்படி படுக்க முடியலடி. முதுகுலாம் வலிக்குதுன்னு சொல்கிறேன். ஓ, அப்படியா? சரி சரி, இப்போ என்ன பண்ணுறது? என்கிட்ட கேட்டா நான் என்ன டாக்டரா? எனக்கு என்ன தெரியும்? ஆனால் இப்படி படுத்தா நல்லா தான் இருக்கு. அதான் இப்படி படுத்திருக்கேன். ஓ, நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? ஏன், நீ தனியாக போய் என்ன எம்பிபிஎஸ்ஸை பண்ணிட்டு வந்த? ஹலோ, இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்லாம் இல்லை. சரி, என்ன பண்ண போற?
ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு லைட்டாக நான் உங்கள் மேலே ஏறி நின்று. எது? ஏன் மேலே ஏறி நிற்க போறியா? ஆ ஆமாங்க, அப்படியே உங்கள் மேலே ஏறி நான் நின்று லைட்டாக என் காலால் உங்கள் முதுகில் வச்சு மசாஜ் பண்ணால் சரியாயிடும். ஏய், நீ என் மேலே ஏறி நின்னா போதும், அவ்வளோதான், என் சோலி முடிஞ்சிரும். உங்களுக்கு போய் நல்லது பண்ணலான்னு நினச்சேன் பாரு. நீங்கள் அப்படியே வழியிலே இருங்க. ஆ சரி சரி, நீ சொல்கிறதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் இப்படியே வழியிலே இருங்க. நான் உங்கள் மேலே ஏறி நின்னாதான் உங்கள் சோலி முடிஞ்சிருமே, அப்புறம் எதுக்கு? ஐயோ, நேரம் பார்த்து பழி வாங்குறாளே. பிரபா, என் செல்லம்ல, மாமாவுக்கு ரொம்ப வலிக்குதுடா. உன் பொண்ணான காலால் எனக்கு அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்றியா? வலியெல்லாம் பறந்து போயிடும். ஆ ஆ, ரொம்ப ஐஸ் வைக்க வேண்டாம், பண்ணுறேன். என் செல்ல ப்ரௌனி. எது? ஆ ஒன்றும் இல்லை, நீ அப்படிதான், அப்படி லைட்டா. ம். ம் பண்ணுறேன். ஆஹா ஆஹா, என்ன ஒரு சுகம். நான் கூட சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, நல்லா சூப்பராகவே இருக்கு மசாஜ். இருக்கும், ஏன் இருக்காது? செல்லம், அப்படியே இந்த பக்கம் பாரு. ம் பண்ணுறேன். ஆஹா, ஓஹோ, பா, என்னம்மா என் பொண்டாட்டி மசாஜ் பண்ணுறா. செல்லம், அப்படியே உன் ஒத்த காலால் என் கழுத்துக்கு இங்கே இருக்கிற இந்த பக்கத்தில் உன்னோட கால் கட்ட வரலால அப்படி லைட்டாக மசாஜ் பண்ணி பார்க்கும். ம் என் செல்லம் இல்லை, ப்ளீஸ்மா, அங்கே தான் கொஞ்சம் பயங்கரமாக வலிக்குது. சரி பண்ணுறேன். ஓகேவா? ம், ஓகே ஓகே, இப்போ அந்த சைடு. ம் ப்ளீஸ் டி. இப்போ ஓகேவா? ஆ இப்போ ஓகே. அப்படியே அந்த நடு முதுகுல லைட்டா. ஹலோ, என்ன? என் தங்க பொண்டாட்டி இல்ல, என் செல்ல பொண்டாட்டி இல்ல, என் வயிறம் இல்ல, ப்ளீஸ் டி, மாமா பாவம் இல்ல. சரி பண்ணுறேன். என் பொண்டாட்டி, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? அதுவா? அது ஒன்றும் இல்லை, என் பாய் ஃப்ரெண்டுக்கு இப்படி தான் அடிக்கடி முதுகு வலிக்கும், அதான் அவனுக்கு இப்படி மசாஜ் பண்ணி பழக்கமாயிடுச்சு. என்ன? ஏய், காமெடி பண்ணாதடி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டு, இதுல பாய் ஃப்ரெண்டுக்கும் முதுகு வலிக்குமா? ம் அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை. சரிதான். ஏய், பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லாதவன் ஆம்பளே இல்லடி. சரிங்க சார், ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். என்னன்னு தெரியல செல்லம், திடீர்னு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, நீ மேலே ஏறி மசாஜ் பண்ணதும் வலியெல்லாம் அப்படியே பறந்து போச்சு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வயசாகுதுல்ல, அதான். வயசானாலே முதுகு வலி, கால் வலி, மூட்டு வலின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, காலையில் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிடலாம். யாரு? எனக்கு வயசாயிடுச்சா? பின்ன வயசானவங்களுக்கு தானே முதுகு வலி, கால் வலி, மூட்டு வலின்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு முதுகு வலிக்குதுன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஆமாண்டி, நான் 60 வயசு கிழவன். சொன்னாலும் சொல்லினாலும் நீங்கள் கிழவன் தான். அடிங்க. ஏய், அப்பாடா, இந்நேரம் விழுந்திருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மேலே நின்றுட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நான் கீழே விழுந்திருப்பேன். நீ கீழே விழுன்னு தாண்டி நான் பிடிச்சி இழுத்தேன். பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக தான் இருக்க. என்ன, எனக்கு என்ன 60 வயசா உங்களை மாதிரி? ஓ அப்படி, எனக்கு 60 வயசு, மேடம் இப்பதான் 18 வயசு ஆகுது. ஆமாம். சரி, இந்த 60 வயசுக்கும் 18 வயசுக்கும் போட்டி போடலாமா? இப்போ நான் இழுக்கிற இழுப்புல நீ எப்படி என் மேலே வந்து விழுறன்னு மட்டும் பாரு. ஐயடா, ரொம்ப தான் ஆசை. தள்ளுங்க, நான் கீழே இறங்குறேன். ஆ அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவானா? வாடி இங்க. கிரண், யாராவது இப்படி பண்ணுவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க, ஆனா நான் பண்ணுவேன். டி, இந்த 60 வயசு பையன் 18 வயசு பொண்ணை ஈஸியாக தள்ளிட்டானா? ஹலோ, 60 வயசில் எந்த பையனும் இருக்க மாட்டான், கிழவன் தான் இருப்பான். சரி விடுடி, என்ன கொஞ்சம் பெருமையா சொன்னா உனக்கு பொறுக்காதே.
சரி சொல்லு, இந்த 60 வயசு கிழவன் 18 வயசு பொண்ணை ஈஸியாக தள்ளிட்டானா? ஆமாம் ஆமாம் தள்ளிட்டார். பா. ஏய், எங்கடி ஓட பார்க்குற? ஹலோ சார், ஃபஸ்ட்டு மேலே இருந்து கையெடுங்க. முடியாது. ம். நீ 3 நாளும் 6 நாளும் முடியாது. இது வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே. இப்போ கரெக்டாக இருக்கு. என்ன? ஆமாம், நம்ம 2 பேர்த்துக்கு நடுவில் எதுக்கு இந்த பெட்ஷீட்டு? அதான். இங்கே இருக்கீங்களே. நான் ரொம்ப நேரமாக பக்கத்தில் தான் இருக்கேன். நீ தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. அதான் உங்களுக்கு முதுகு வலிக்குதுன்னு மசாஜ் பண்ணி விட்டல்ல, ஏன் தப்பு தான். வலி சரியானதும் உங்கள் சேட்டையெல்லாம் காமிக்கிறீங்களா? என்ன மசாஜ் பண்ணிக்கிட்டியா? நீ மசாஜ் பண்ணதே எனக்கு ரொமான்ஸ் பண்ண மாதிரி தாண்டி இருக்கு. இருக்குண்டா கருவாப்பையிலே. என்ன கருவாப்பையிலா? ஆமாம், நீ என்ன தகுன்னு வெள்ளையாவா இருக்க? கண்ணுங்கரையும் கருப்பாக தானே இருக்க. ஏய், கருப்பு தாண்டி அழகு. உன் மூஞ்ச பாரு, வெள்ளையா இருக்க. ஏதோ வெள்ளை அடிச்ச மாதிரி. ஏய், என்ன? ரொம்பத்தான். சரி, கையை எடு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். ஏய், தூங்கி என்னடி பண்ண போற? ஆ, காலையில் எனக்கு வேலை இருக்குது, நான் சீக்கிரமாக தூங்கணும். ஆமா, இவ பெரிய கலெக்டரு. காலையில இவ சீக்கிரமா போய் கையெழுத்து போட போறா. ஹலோ, ஹவுஸ் ஒய்ஃப்னா என்னன்னு தெரியும்ல? உங்களை விட எங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அது நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு ஃபுல் டைம் நீ வீட்டில் வேலை தான் செஞ்சிட்டு இருக்க. ஏதோ நைட் டைமில் புருஷனை கவனிப்பியா? கவனிச்ச வரையும் போதும். நீங்கள் என்னத்துக்கு பிளான் போடுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆளை விடுங்க. அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை. என் ஆசை பொண்டாட்டி. ஐயோ, அப்பப்பா, அப்புறம் ம்ம். போதும் போதும். ஏய், என்னடி உனக்கு? நமக்கே இப்பதான் கல்யாணம் ஆச்சு, கொஞ்சமாவது ரொமான்ஸ் பண்றியா? இது சொன்னாலும். ஆமாம், நமக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சுல்ல? கொஞ்ச நாள் ஆகுனாலும் நமக்கு நேத்து தானே கல்யாணம் ஆன மாதிரி. ரொம்ப வழியாதீங்க என்ன? பொண்டாட்டி கிட்ட விழுந்தா தப்பு இல்லை என்ன? ரொம்பத்தான். ஏய், இவ்வளோ நேரண்டி பேசிக்கிட்டே இருப்ப. ஆ, என்ன? எவ்வளோ சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அர்ஜுனுக்கு பின்னாடியே நம்ம ஒன்று டெலிவரி பண்ணிட வேண்டாமா? அர்ஜுனுக்கு பையனா, நமக்கு பொண்ணு. எப்படி? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. என் பொண்டாட்டி தெரியாதுன்னு சொன்னா ஓகேன்னு அர்த்தம். அப்போ ஓகே தான். செங்கரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச வில்லக்கட்டி எங்க வச்ச என் மனச சொல்லேண்டிய செல்லக்குட்டி கண்டேனடி காதலியே ஓ மோகத்தை நேத்து தான் கொண்டேனாச பூங்கோடியே ஓங்கூட நான் சேரத்தா பின்னே என் மனசு தெரிஞ்சும் புரிய ராதிகா, டேய் தீஞ்சவாயா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. கனவுல கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணுறல. நாளைக்கு முதல்ல நீ யாருன்னு கண்டுபிடிச்சி உன் மூஞ்சிலே ஊமை குத்துல. நான் மனோஜ் இல்லடா, கனவுல கூட டிஸ்டர்ப் பண்ணுறானே. அதான் இட்லி இருக்குல்ல, நான் இட்லியே சாப்பிட்ருப்பேன். நீ எதுக்கு கஷ்டப்பட்டு தோசைலாம் சுட்டு எடுத்துகிட்டு வர? ஏங்க, உங்களுக்கு இட்லியை விட மசால் தோசைனா ரொம்ப பிடிக்கும், அதான் உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் சரிம்மா, நீ அவ்வளோ நேரம் நின்று எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஏங்க, உங்களுக்காக தானேங்க, நான் இது கூட செய்ய மாட்டேனா? உன்னெல்லாம்
சரி, ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? ஆ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. அது என்னடி அதிசயமாக இருக்கு, இன்னைக்கு நெத்திலெல்லாம் பொட்டு வச்சிருக்க? என்னன்னு தெரிலங்க, இன்னைக்கு எனக்கு வைக்கணும்னு தோணுச்சு. ஏன் நல்லா இல்லையா? யார் சொன்னா நல்லா இல்லைன்னு? அழகாக இருக்கு. கல்யாணத்தப்ப நெத்தியில் குங்குமம் வச்சுருந்த, இன்னைக்கு தான் உன் நெத்தியில் குங்குமம் இருக்கிறத பார்க்குறேன். இனிமே டெய்லி வைக்கிறேன். ம், சரிதான். ஆமாம், ரூமில் ஏதோ பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருந்தீங்க, என்னது அது? பாத்தியா, நான் மறந்துட்டேன். நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தி விட்ட. கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட இருந்துச்சு, அது கிரண் கேட்டான், இன்னைக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதே நான் மறந்துட்டேன். அப்போ இப்போ கிரண் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறோமா? ம், இல்லடி, அதெல்லாம் டைம் ஆகிடும். ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். இப்போ என்ன பண்ணுறது, ஃபைல் வேறு எடுத்து வச்சுட்டேன். அவன் வேறு இன்னைக்கு கேட்டான். இன்னைக்கு சாட்டர்டே தானே, மனோஜுக்கு லீவ் தானே? ஆ ஆமாங்க, அவனுக்கு லீவு தான். எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ அவன்கிட்டயே கொடுக்க சொல்லிடலாம். ஏங்க, அவன் வெளியில் போகிறான்னு சொல்கிறேன், அவன்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஏய், அவன் என்ன ரொம்ப முக்கியமான வேலையாடி போகிறான்? சும்மா ஊர் சுத்த தான் போகிறான். அதுக்கு போகிற வழியில் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போகலாம், ஒன்றும் குறைஞ்சிட மாட்டான். நீங்கள் இருக்கீங்களே, அவனுக்கு வேலை விடாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஆனால் ரொம்ப தாண்டி, உன் கொழுந்தனாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. புருஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் உன் கொழுந்தனார் கஷ்டப்படக்கூடாது, அவ்வளோதானே? அப்புறம் சின்ன பையன்ல. ஆமாண்டி, ரொம்ப சின்ன பையன். அவர் வந்துட்டான். டேய், இன்னைக்கு அவனை கண்டுபிடிச்சி அவனை சும்மாவே விடக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் கனவுலே வருவான்? கனவுல மட்டுமா, நேர்லேயே வந்துட்டான். அவனை சும்மாவே விட மாட்டேன். ஏன் லைஃப்லேயே கிராஸ் பண்ணுறல. ஐயோ, இப்படி புலம்பு விட்டுட்டானே. டேய் மனோஜ், யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யார் அது? ப்ரோ, கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா, கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீ என்ன தனியாக நின்று புலம்பிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருந்தா சரி. எங்க வெளில கிளம்பிட்டியா? ஆமாம் ப்ரோ, அப்படியே சும்மா வெளியில் போயிட்டு வரலான்னு. சரி சரி, போகிற வழியில் அங்கே சோஃபாவில் ஒரு பேக் இருக்குது தெரியுமா, அதை அத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ. அங்கே கிரண் இருப்பான், அவன்கிட்ட கொடுத்துரு. நானே பெரிய டென்ஷனில் போகிறேன், இவரு வேற வேலை வச்சுக்கிட்டு. என்னடா, அண்ணியை நான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன், இல்லைன்னா நானே போய் கொடுத்துருவேன். அவன் அர்ஜெண்ட்டாக கேட்டான், போய் கொடுத்துரு சரியா? சரிங்க ப்ரோ, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. நான் சும்மா தானே வெளில போகிறேன், போகிற வழியில் கொடுத்துட்டு போகிறேன். அது தெரிஞ்சதால தான் உன்கிட்ட கொடுக்க சொல்கிறேன். பத்திரமா எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடு. என்ன திருன்னு முடிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரமா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்து அண்ணியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. சரி, பார்த்து போ. அக்கறையா? சரிங்க ப்ரோ, பார்த்து போகிறேன். அவன் இருக்கிற டென்ஷனில் இவர் வேற. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோம், அடுத்தது ஏதாவது ஒரு வேலையை விட்டுருவாரு. எப்படியாவது இன்னைக்கு அவகிட்ட பேசி யாருன்னு அவனை கண்டுபிடிச்சி அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் கனவுலே வருவான். டேய் நாரவாயா, நீ மட்டும் என் கையில் கிடைச்ச உன் மூஞ்சிலே ஊமை குத்தாம விட மாட்டேன்டா. இந்த மனோஜை என்ன அசால்ட்டா நினைச்சியா? காலேஜில் நான் பெரிய ரவுடிடா. வாடா, நீயா நானும் ஒத்தைக்கு பார்க்கலாம். வாடா.